டிஎம்கே ஆட்சியில் எனக்கு என்ன நடந்ததோ அதே தான் இப்போ எனக்கு டிவிகே ஆட்சியிலையும் நடக்குது. இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பார்த்தாவது ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு நம்புறேன். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தாலுகா இலுப்பநகரம் வில்லேஜ்ல இருந்து பேசுறேங்க. இந்த வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 12 ஏக்கரால தென்னை மரங்கள் இருக்கு. 750 இருந்து 800 தென்னை மரங்கள் இருக்கு. இந்த 12 ஏக்கராக்கு போகக்கூடிய அரசு புறம்போக்கு வண்டி பாதையை பாத்தீங்க அப்படின்னா ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. இது அரசாங்க வண்டி பாதை தான் அப்படிங்கிறதுக்கு திருப்பூர் மாவட்ட கலெக்டரேட்ல இருந்து ஒரு மேப் வாங்கியிருக்கோம், ஒரிஜினல் மேப். அந்த மேப்பை விஏஓ ஆபீசர் பாத்தீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு ஆமாங்க இது வண்டி பாதை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆர்ஐ ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கும் கிட்ட இது கேட்கும்போது அவரும் இந்த மேப்பை பார்த்துட்டு ஆமாங்க இது வண்டி பாதை தான் அரசாங்கத்தோடது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த அரசாங்க வழியை வந்துட்டு ஆக்கிரமிச்சு வச்சதுனால இந்த 12 ஏக்கரா தோப்புக்குள்ள நம்மளால போக முடியல. 3 ஏக்கரா ஒரு இடத்துல இருக்கு, 9 ஏக்கரா ஒரு இடத்துல இருக்கு. உள்ள போக முடியல, தண்ணி விட முடியல அப்படிங்கறதுனால அந்த கண்டிஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு. நான் அங்கதான் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை சம்பந்தமா கலெக்டர் ஆபீஸ்க்கு பல டைம் நடந்து மனு கொடுத்தோம். அது ஒரு டைம் பாத்தீங்கன்னா எஸ்பி ஆபீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கிருந்து எந்த ஒரு அப்டேட்டும் இப்ப வரைக்கும் வர கிடையாது. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அவங்களும் எதுவும் வந்து பார்க்க கிடையாது. இப்ப இந்த 12 ஏக்கரா இருக்கக்கூடிய 800 தென்னை மரங்களும் தண்ணி இல்லாம டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 நாள், ஒரு வாரத்துக்குள்ள தண்ணி விடல அப்படின்னா அதுக்கப்புறம் அரசாங்கம் இந்த வழித்தடத்தை எடுத்து கொடுத்து தார் ரோடே போட்டு கொடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது. மரங்கள் எல்லாம் காஞ்சிரும். இது சம்பந்தமா யாராவது மினிஸ்டரோ எம்எல்ஏவோ நேர்ல பார்த்து நம்மளோட பிரச்சனையை சொல்லி இது ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சென்னை வரைக்கும் நான் போய் பார்த்தேன். ஆனா எந்த பிரயோஜனம் இல்லை, யாரையும் பார்க்க முடியல. அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பார்த்தாவது ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு நம்பிதான் இந்த வீடியோவை நான் மேக் பண்றேன். ஒரு 12 ஏக்கரால் இருக்கக்கூடிய 800 தென்னை மரங்கள் காஞ்சிட்டா அந்த விவசாயி என்னதான் பண்ணுவான்னு யோசிச்சு பாருங்க. கண்ணு முன்னாடி மரங்க சாகிறத வேடிக்கை பார்க்கறத தவிர வேற எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ ஆதங்கமா இருக்கு. டிஎம்கே பிடியிலையும் நான் ரொம்ப ட்ரை பண்ணதுக்கு இந்த வண்டி பாதை எடுக்கிறதுக்கு. ஆனா எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயும் சரி, எங்கேயுமே சரி மரியாதையே இல்லை. ஸோ மறுபடியும் அந்த அவமானத்தை இந்த கவர்மெண்ட் எனக்கு கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு நம்புறேன். ஒரு அரசாங்க வழித்தடத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் பேசுறேன். என்னோட சொந்த வழித்தடம் கிடையாது அது. ஸோ ஒரு நல்ல ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு நம்புறேன்.